வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளோட டைனமிக் எட் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஷேப் ஃபைலை எப்படி நம்ம கூகுள் எர்த் ப்ரோல போட்டு நம்மளால இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்ம வந்து ஒரு ஷேப் ஃபைலை கூகுள் எர்த் ப்ரோல போடணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேப் ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு வெக்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படின்னா அதில் ஒரு பாயிண்ட் டேட்டா இருக்கும், ஒரு லைன் டேட்டா இருக்கும், ஒரு பாலிகன் டேட்டா இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் ப்ரீடிஃபைன்ட், அது வந்து ப்ரீடிஃபைன்டான ஒரு ஷேப் ஃபைலாக இருந்தால் அதில் வந்து இன்ஃபர்மேஷன் அதிலே இருக்கும். ஸோ ப்ரீடிஃபைன்டான ஷேப் ஃபைல் இல்லாமல் வெறுமனே இருந்துச்சுன்னா உங்களால் எங்கேருந்து நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் எடுப்பீங்க அப்படிங்கிறதே ஒரு பிளாங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு சோர்ஸில் டேரெக்டாக கூகுள் எர்த் மேப்பில் பார்த்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஒரு டிடிஎஸான ப்ராசஸ், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த ஷேப் ஃபைலையே டேரெக்டாக கூகுள் எர்த் ப்ரோ மேலே ஓவர்லே பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஜேஎஸில் கொஞ்சம் ஒரு ரொம்ப உதவியான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ வாங்க அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ஈஸியான விஷயம்தான், ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ எப்படி ஒரு ஷேப் ஃபைலை கூகுள் எர்த்தில் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபைலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன்னு கொடுங்க. ஸோ இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இப்படி இருக்காது, ஆல் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களோட நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஆல் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஆல் ஃபைல்ஸ்ன்னு இருந்தால் உங்களுக்கு எந்த ஃபைலை உள்ளே இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒரு டிஃபை கூட நம்ம இதில் உள்ளே கொண்டு வரலாம். ஒரு நீங்கள் ஒரு டெம் இருக்குது அல்லது ஒரு ஏதாவது ஒரு சேட்டலைட் இமேஜ் இருக்குன்னா கூட அதை நீங்கள் இதில் வச்சு கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஜியோ டிஃப் கொடுத்து டிஃப் ஃபைலில் உள்ளே எடுத்து போடலாம். ஸோ நம்ம இப்போ ஷேப் ஃபைல் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோன்னா, ஹிஸ்ட்ரி ஷேப் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஹிஸ்ட்ரி ஷேப் ஃபைலில் வந்து இதில் வந்துடும். ஸோ அந்த ஃபைல் இது என்னோட ஷேப் ஃபைல் வந்து மதுரை அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ மதுரை அவுட்லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கேட்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் இப்போவே க்ரியேட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணலாம். ஸோ இல்லை நான் அப்புறமா க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்புறமா க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் அப்புறமா க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நோ கொடுக்குறேன். ஸோ நோ கொடுத்தாலும் இது நேராக கூகுள் எர்த்தோட விஷுவலைசேஷன் அந்த லொக்கேஷனை நோக்கி போயிடும். ஸோ அது போனதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த மதுரை அவுட்லைனில் செக் பாக்ஸை டிக் பண்ணல. ஸோ செக் பாக்ஸை டிக் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த லொக்கேஷனில் போய் இருக்கும். ஸோ இது வந்து கீழே எந்த இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மதுரை அவுட்லைனில் வச்சுட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா, ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன், ஸ்டைல், கலர், வியூ, ஆல்டிடியூடெல்லாம் இருக்கும். ஸோ ஸ்டைல் கலரில் போயிட்டு, ஸோ இது வந்து லைன் அவுட்லைன் வந்து என்ன கலர் உங்களுக்கு வேணும். ஸோ நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். பிளாக் கலரில் ஓகே பண்ணிவிட்டு, ஸோ வித் உங்களுக்கு என்ன வேணும். ஸோ நான் ஒரு 3 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஒப்பேசிட்டி எனக்கு 100ஆகவே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஏரியா கேட்குது. ஏரியாவில் உங்களுக்கு என்ன கலர் வேணும். ஸோ நான் ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஃபில்டு ப்ளஸ் அவுட்லைன். உங்களுக்கு அவுட்லைனும் வேணும், உள்ள ஃபில்லும் வேணும்னா அப்படியே இருக்கட்டும். ஸோ இல்லை எனக்கு ஃபில்டு மட்டும் உள்ளே இருக்க மட்டும் வேணும், அவுட்லைன் வேண்டாம்னா அவுட்லைன் வேண்டாம்னு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஃபில் பண்ண வேண்டாம், வெறும் அவுட்லைன் மட்டும் வேணுனாலும் அவுட்லைன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெறும் அவுட்லைன் மட்டும் இருக்கும். உங்களால் உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். நான் ஃபில்டு ப்ளஸ் அவுட்லைனை கொடுத்துட்டு இதில் ஒப்பேசிட்டியை நான் ஒரு 13 வச்சுக்கிறேன், அல்லது ஒரு 20 வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு வியூ, இது வந்து உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்டிடியூடு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ எனக்கு தேவையான விஷுவலைசேஷன் இதிலே கிடச்சிரும். நான் அதில் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் வந்து ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து மல்டிபிள் பாலிகன், நிறைய பாலிகன் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஒரு பாலிகனும் இப்போது இதே மதுரை இது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஷேப் ஃபைல், இப்போ இது மதுரை தாலுக் ஷேப் ஃபைல் இருந்துச்சுன்னா எந்தெந்த தாலுக்கு எதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ஷேப் ஃபைலை வச்சுட்டு அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் ஃபைலையும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை மதுரை வைகை ரிவர் வந்து மதுரைக்குள்ளே எங்கெல்லாம் போகுதுன்னு நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஷேப் ஃபைலை வச்சுட்டு இங்கேருந்தே நீங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி கேஎம்எல்ல நீங்கள் ஷேப் ஃபைலாக மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக இந்த ஒரு விஷயம் யூஸ் ஆகும், இந்த ஒரு ஸ்டெப். ஸோ இது வந்து ஜேஎஸில் ரொம்ப ஈஸியான ஸ்டெப், பட் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ரொம்ப ஈஸியான ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ தேங்க்யூ. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம டைனமிக் எட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.